ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, அதுபோல் இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீழும். எந்த நிலைமையில் ஆரம்பமானதோ அதே நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். கண்ணியத்தை இழப்பாய், ஆற்றலை இழப்பாய், வெற்றியை இழப்பாய், எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபதூபா லில் குரபா, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது முஹம்மது ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் கண்ணியத்தை இந்த உலகம் தேடி தேடி தந்ததோ, அது போன்று ஒன்றுமே இல்லாமல் வீழக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் உருவாகும். இழந்த கண்ணியத்தையும் இழந்த வெற்றியையும் மதிப்பையும் பெற்றுத் தருவதற்காக அந்த சமூகம் வீறு கொண்டு எழும். விழுந்த கண்ணியத்தை உயர்த்தும் வரை தன் வாழ்வின் கண்களை மூடாது அந்த சமூகம். அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாழ், மரணத்திற்கு முன்னால் இவன் போல் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ். கூட்டங்களில் தெரியக்கூடிய முகங்களாக உன்னை ஆக்கிக் கொள்ளாது. அந்த கூட்டமே உன்னை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய முகங்களாக உன் முகத்தை ஆக்கிக்கொள். அது உனக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த மதிப்பு. படைத்த இறைவனே உன்னோடு வாழும் போது, உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? இந்த உலகத்தை ஆள வேண்டுமா? அவன் இருக்கிறான். இந்த உலகத்தின் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா? அவன் இருக்கிறான். முன்னாள் வா, முயற்சி செய். உலக சமூகத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை, இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மரணிப்பான் என்ற வீரத்தை உன் கண் மூடக்கூடாது. உன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற செய்தியை கேட்காமல்.